வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இது கேள்வி பதில் பகுதி. ஒரு நண்பருடைய தம்பி விவேக், கோவை சார்ந்தவர், நல்ல நண்பர், கல்லூரியில் பயின்றுருக்காரு. அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய அடினிய செடிகளில் நிறைய பூக்கள் பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேள்வி இதுதான். அவர் பல முறை என்னை தொடர்பு கொண்டிருக்காரு ஃபோனில். எனக்கு நேரம் இல்லை, மன்னிக்கணும் தம்பி, எனக்கு நேரம் கிடையாது நிறைய பேசுகிறதுக்கு. உங்களை மாதிரி யங் மேன்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசணும். ஹலோ வணக்கம்னு சொல்கிறது இல்லை. அது மாதிரி உண்மையிலே எனக்கு அந்த சூழல் அமையலை. நல்ல ஒரு மனநிலை சூழலும் உங்களோட உரையாடுவதற்கான நேரமும் எனக்கு கிடைக்காதனால தான் இது. முதல்ல மன்னிக்கணும். அடுத்தது பாருங்கள், நான் ஒரு செடி இப்போது அடினியும் காட்டிகிட்ருக்கேன். இது நான் ரேணுகான்னு வச்சுருக்கிறேன். ஒரு அம்மா மதுரையை சார்ந்தவங்க. அவங்களுடைய பேர் தான் இது. ஏன்னா இந்த கலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒவ்வொரு செடிக்கும் என்னுடைய நண்பர்கள் பேரை அந்த மலருக்கு சூட்டுறேன். அது ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போது அழகான அந்த ரேணுகான்ற அந்த வகை சார்ந்த ஒரு அடினியம் பூக்களை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சாதாரணமாக பாருங்கள், ஒரு கவரில் வச்சுருக்கிறேன். சாதாரண ஒரு கவரில் பாருங்கள், கவரில் தான் வச்சுருக்கிறேன் நான். இதை நல்லா தண்டை அழகாக பெருத்துருக்கு. இதை நான் ரீபாட் பண்ணணும். இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். மழை சூழலாக இருக்கனால வேண்டான்னு அப்படி வச்சுருக்கிறேன். ரீபாட்டு ஒரு பெரிய இதில் ஒரு பாட்டில் பூந்தொட்டியில் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இது மிக எளிமையாக வந்திருக்கு. முதல் காரணம் என்னென்னா, அடிநீரத்துக்கு பூக்கள் பூக்கிறதுக்கு 8 மணி நேரம் வெயில், 8 மணி நேரத்துக்கு மேலே வெயில், எவ்வளோ மேக்ஸிமம் வெயில் தர முடியுமோ அவ்வளவோ தரணும். இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன இதை ஒரு நடப்பு நிகழ்வை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நான் ஒரு பெரிய பண்ணைக்கு ஒரு இந்தியாவுடைய ஆசியாவுடைய மிகப்பெரிய அளவு உற்பத்தியாளர், அடினியம் உற்பத்தியாளர் மிஸ்டர் ஜலந்தர் ரெட்டி அவருடைய பண்ணைக்கு போயிருந்தேன். அவருடைய பேட்டி காணுறதுக்கு. முதல் முறை போனேன், 2வது 3வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி, நீண்ட பேட்டி அது நீங்கள் இருக்குது, இப்போ பார்க்கலாம். நம்முடைய பாமர நியூஸ் சேனலில் இருக்குது அந்த அவருடைய நேர்காணல். அப்போது என்ன போச்சுன்னு சொன்னால், அந்த நேர்காணலில் முதல் முறை 2வது முறை போகும்போது சாதாரணமாக இருந்தது. பெரிய ஒரு 10-15 ஏக்கர் பெரிய அளவு பரப்பளவு கொண்ட ஒரு அவருடைய தோட்டம். சுற்றியும் அழகான மரங்கள், வேறு நிழலுக்கான மரங்கள். மற்றதெல்லாம் அப்படியே அந்த பகுதி முழுக்க வெயிலான ஒரு பகுதியாக இருக்கும். எல்லாம் தொப்பி கேப் போட்டுட்டு தான் பணி செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறைந்த ஒரு பெரிய ஒரு பண்ணை அது. அந்த பண்ணையில் அடுத்தடுத்து நான் நேர்காணலுக்காக போகும்போது அடுத்த ஒரு நிகழ்வாக என்ன நடந்ததுன்னா, இருந்த மரங்களெல்லாம் அவங்க வெட்டிகிட்டு இருந்தாங்க. வேரோட அதை வெட்டிட்டு இன்னும் ஏற்கனவே வெயில், அது ஒரு பெரிய ஒரு வனப்பகுதி மாதிரி ஒரு வெயில் நிறைந்த ஒரு பகுதி அது. அந்த இடத்துல இருந்த மரங்களையும் அவங்க அப்புறப்படுத்திட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு, கவலையாக இருந்தது. இருந்து கூட நான் பிறகு தான் நான் அவர் கேட்கல, அவர் எதுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்கல. பிறகு புரிஞ்சுட்டேன். இதுக்கு வெயில் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு, பிறகு அவர் கேட்கும்போது அது உறுதிப்படுத்தினார், வெயில் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாலைவனம் மாதிரி இருந்த ஒரு இடத்துல, பெரிய ஒரு பகுதியில் அவர் இருந்த அந்த பெரிய பண்ணையில் இருந்த அந்த நிழல் தர சில மரங்களையும் அப்புறப்படுத்திட்டு இருந்தது நான் பார்த்தேன். இதுதான் முதல் காரணம். பூக்கள் பூக்கணும் அடினியத்தில்னு சொன்னால், நீங்கள் ஏதோ ஒன்று கிழக்கு வெயில் மேற்கு வெயில் இருந்தால் சில பூக்கள் பூக்கும், அவ்வளோதான். அது நல்லா பூத்துட்டே இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல செடிக்கு நல்ல வெயில் கொடுத்துடணும். வெயிலை விரும்புகிறது, வெயிலை ரசிக்கிறது, காதலிக்கிற ஒரு செடி அடினியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது நீங்கள் இயற்கை உரங்களை ஏதாவது போட்டுகிட்டே இருங்க. பெரிய அடிக்கலாம், அதாவது 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி லேசாக கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு ஏதாவது கம்போஸ்ட் மாதிரி இயற்கை உரங்கள், தழை உரங்கள், இதை நீங்கள் தயார் பண்ணி அதுக்கு போட்டுகிட்டே இருங்க. தண்ணியை போதிய அளவு இது பண்ணுங்கள். அது வெயில் நேரம் இங்கே நான் மாடியில் வச்சுருக்கிறேன். இதுக்கு நான் முடிஞ்சளவு மேக்ஸிமம் ஆல்டர்னேட் டே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுத்துட்ருக்கேன். நம்முடைய அந்த நந்தவன பண்ணையில், நந்தவன தோட்டத்தில் அங்கே டெய்லி மற்ற செடிகளோட தண்ணி கொடுக்கும்போது இதுக்கும் சேர்த்து கொடுத்துட்றேன்.
இப்படி நீங்கள் வந்து நீர் பாசன வசதி நல்லா ஏற்படுத்தி கொடுங்க செடிக்கு. அவ்வளோதான், இது பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது ப்ரூனிங், அதை மறந்துட்டேன். அந்த இது கவாத்து என்ற நிகழ்வு இருக்குல்ல, அந்த கவாத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு முன்னால் செய்திருக்கணும். நிறைய கிளைகள் உங்களுக்கு இருக்கணும் பூக்கிறதுக்கான. நிறைய பாருங்கள், நான் 2 கிளை தான் இந்த செடியில் இருக்குது. அதில் வந்து துணை கிளைகள் கொஞ்சம் இருக்குது, எல்லாத்துலேயும் பூ இருக்குது. நீங்கள் எவ்வளோ கிளைகளை உருவாக்குறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு அடிநிய பூக்கள் வந்து பூக்கும். இதுதான் காரணம். நான் சொன்ன விஷயங்களை கவனமாக வச்சு மீண்டும் ஒரு வாட்டி ஆரம்பத்துலேருந்து இந்த வீடியோ வந்து ஒரு வாட்டி பார்த்துருங்க. பார்த்துட்டு கவனமாக வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரூனிங்கு, அது தேவையான உரம், அடுத்தது வந்து நல்ல வெயில், இது இந்த 3 அம்சங்களே நீங்கள் அது ஃபாலோ பண்ணிங்க சொன்னால் ஜம்முன்னு சொல்லிட்டு நீங்கள் பூக்கள் எடுத்துடலாம். மற்றபடி பிரத்யேகமான காரணங்கள் எதுவும் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு இல்லை தம்பி. இதுதான் என்னுடைய காரணங்களாக இருந்தது. எனக்கு நேரம் இல்லை. இப்போ நான் இங்கே எனக்கு நந்தவனம் பண்ணையை போய் அந்த கார்டனை ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம் இது. நான் உங்களுக்கு கேட்ட கேள்விக்காக ஒரு பதிலாக கொடுத்துடலாம். மற்ற நண்பர்களுக்கும் இது அடிநிய பிரியர்களுக்கும் இது பயனாகும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஒரு 5-10 நிமிஷம் வீடியோவை நான் உங்களுக்கு போட்டுன்னு இருக்கேன். இதுதான் காரணம். சாரி. நானாக உங்களை அழைப்பேன், நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களை அழைச்சி நான் பேசுவேன். இடையில கூட பேசுகிறதுக்கு நினச்சேன், ஆனால் கல்லூரியில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தயக்கிறது காரணமாக எனக்கு பேசுகிற நேரம் வந்து இரவு நேரங்களில் தான் கிடைக்கும். சில நேரங்களில் 10-11, சில நண்பர்களை வந்து என்னுடைய 12 மணி கூட நான் உரையாடி இருக்கேன். அதனால் கிடைக்கிற நேரங்களில் தான் நான் அழைக்க முடியும். நன்றி.